ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த பேர் பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கும். நமக்கு நேத்து எதுவும் என்ட்ரி கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட்டோட ஹை இருக்கு இல்லையா? இது வந்து நமக்கு வந்து வீக்லி அப்ஜெக்டிவா இருந்துச்சு. திஸ் வீக்லி அப்ஜெக்டிவா இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ். ஸோ, இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் வந்து பிரைஸ் வந்து நியூஸ்ல ட்ரா ஆகுன்றது என்னோட ஆன்டிசிபேஷனா இருந்துச்சு. ஸோ, அதுபடி பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே நியூஸ்ல வந்து ரீச் ஆயிருச்சு. தென் நம்ம வந்து ஒரு 30 மினிட் டைம் ஃப்ரேம்க்குள்ள போய்க்கலாம். நேத்து ஏன் நான் வந்து என்ட்ரி பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிடி வந்து ப்ரொஃபைலிங் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஆகும். கன்சாலிடேஷன், தென் எக்ஸ்பான்ஷன், தென் கன்சாலிடேஷன் தான் ஆகும். அண்ட் இது வந்து எப்படி நடக்கும்னா, ஒண்ணு வந்து ரிவர்சல் ஆகும் கம்ப்ளீட்டா. இல்ல அப்படின்னா வந்து ட்ரூ பிரேக் அவுட் ஆகும். ஸோ, இது 2ல ஏதாவது ஒண்ணு நடக்கிற வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ, அதுபடி பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே நியூஸ்ல வந்து நல்லாவே எக்ஸ்பான்ஷன் ஆயிருச்சு. ஸோ, எக்ஸ்பான்ஷன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரிட்ரேஸ்மென்ட் எதிர்பார்த்தேன். அதுபடி பார்த்தீங்கன்னா, ரிட்ரேஸ்மென்ட் ஆயிருச்சு. ஸோ, இதுவுமே ஒரு டைப் ஆஃப் கன்சாலிடேஷன் தான் ரிட்ரேஸ்மென்ட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு ஆர்டர் பிளாக். தென் இந்த ஆர்டர் பிளாக் வந்து டேப் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா, 12:00. ஸோ, நமக்கு வந்து டேப் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா, 12:00. ஸோ, இந்த ஆர்டர் பிளாக்க டேப் பண்ண டைம் வந்து ஒரு 9:30 டூ 11:30க்குள்ள இருந்துருந்துச்சுன்னா, ஐ ஷுட் என்டர் திஸ் லாங். ஸோ, இந்த ஸ்கால்ப் வந்து கேப்சர் பண்ணியிருப்பேன். ஸோ, ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப்டிமல் டைம்ன்றது வந்து 9:30 டூ 11:30 மேபி 11 இந்த டைம் விண்டோக்குள்ள ட்ரேட் கிடைச்சா மட்டும் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். இல்லன்னா வந்து என்ட்ரி எடுக்க மாட்டேன். அண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம்க்குள்ள போய்க்கலாம். ஸோ, அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஏரியாஸ்ல ஒரு ரிட்ரேஸ்மென்ட் இருக்கும். லோயர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஏரியாஸ்லாம் வந்து ஒரு ரிட்ரேஸ்மென்ட் இருக்கும். ஸோ, என்னைய பொறுத்தவரைக்கும் நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா, ரிட்ரேஸ்மென்ட்ஸ் ஆர் ஒரு டைப் ஆஃப் கன்சாலிடேஷன் தான். ஸோ, இந்த மாரி கன்சாலிடேஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டு கேப்பிட்டல் லூஸ் பண்ண நான் விரும்பல. பிகாஸ் கேப்பிட்டல் இஸ் மஸ்ட். ஸோ, ப்ராஃபிட்ன்றது ஒரு பை ப்ராடக்ட் தான். ஸோ, நோ கேப்பிட்டல் மீன்ஸ் நோ ட்ரேட். தேங்க் யூ.